ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன்னா, முழு பச்சை பயிரை வச்சு ரொம்ப ஈஸியாக குக்கரில் எப்படி கிரேவி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்பாத்தி, சூடான சோறு எல்லாத்துக்கு கூட ஒத்து போகிற மாதிரி இருக்கும். பச்சை பயிரில் அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது. இந்த டயட் மெயின்டைன் பண்ணுறவங்க இந்த பச்சை பயிரை ஏதாவது ஒரு ஃபார்மேட்டில் எடுத்துக்கோங்க. ஒரு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். உங்கள் டயட்டை ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சமையல் அறைக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. இந்த கிரேவி செய்ய மினிமம் பார்த்தீங்கன்னா 10லேருந்து 12 நிமிஷத்துக்குள்ளே நம்ம முடிச்சிடலாம். கிரேவி செய்ய ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் நல்லா சூடான பிறகு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சு சீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு 20 சின்ன பல்லு பூண்டை தோல் உரிச்சு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நல்லா பஞ்சு மாதிரி இடிச்சு சேர்த்துக்கோங்க. பூண்டும் இஞ்சும் ஒரு 30 செகண்ட் அந்த எண்ணெயில் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. பூண்டும் இஞ்சும் ஒரு 30 செகண்ட் நல்லா வறுத்து விட்டாச்சு. இப்போ இதில் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்து விட்டுக்கணும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் விட்டு விட்டு வறுத்து விட்டிங்கன்னா வெங்காயம் நல்லா செவந்து வந்துடும். வெங்காயம் நல்லா செவக்க வதக்கி விட்டாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் வதக்கி விட்டுக்கணும். இப்போ இதில் 3 பெரிய சைஸ் தக்காளியை நல்லா அரைச்சி சேர்த்துக்கோங்க. தக்காளியை அரைச்சி சேர்க்கறனால கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும். அதே சமயத்தில் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் அரைச்சி சேர்த்துக்கோங்க. தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து அந்த வெங்காயத்தோட ஒரு கலரி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம ட்ரை மசாலாவை சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் நல்லா கோபுரம் மாதிரி எடுத்து சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 3/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க. ட்ரை மசாலா சேர்த்து அந்த வெங்காய தக்காளியோட நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் ஒன்று சேர கொதிக்கட்டும். அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா தண்ணி சேர்க்காதனால அடி பிடிச்சிக்கும். அதனால அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் கொதிக்க விட்டதில் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். ஒரு கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 200 கிராம் முழு பச்சை பயிரை 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை குக்கரில் சேர்த்துக்கலாம். பச்சை பயிரை ஊற வச்சு சேர்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா மெத்துன்னு இருக்கும். அதனால ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. பயிர் சேர்த்து ஒரு நிமிஷம் அந்த மசாலாவோட நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பச்சை பயிரும் மசாலாவும் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. பயிர் 1 கிளாஸ் வந்துச்சுன்னா 1க்கு 3ன்ற கணக்கில் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இது சலசலன்னு கொதிக்க ஆரம்பிக்கட்டும். நல்லா சலசலன்னு கொதிக்க ஆரம்பிக்குது. ஒரு கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்போடைய டேஸ்ட்டெல்லாம் பார்த்துக்கோங்க. உப்போடைய டேஸ்ட்டு கம்மியாக இருந்தால் இப்போவே சேர்த்து ஒரு கிளறி விட்டு குக்கர் மூடி போட்டு 2 விசில் விடுங்க. நம்ம பச்சை பயிரை ஊற வச்சிருக்கனால 2 விசில் விட்டால் போதும். ஒருவேளை நீங்கள் பயிரை ஊற வைக்கலைன்னா ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 2 விசில் ப்ரெஷரும் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ குக்கர் மூடியை திறந்து பார்ப்போம். மசாலா ஃபுல்லாக மேலே இருக்குது, பயிர் அடியில் இருக்குது. ஒரு கிளறி விடுங்க. பயிர் நல்லா வெந்து வந்திருக்கு. மசாலாவும் நல்லா குக்காகி வந்திருக்கு. மசாலாவும் பயிரும் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்து ஒன்று சேர ஒரு கிளறி விட்டுக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்து எல்லாம் ஒன்று சேர ஒரு கிளறி விட்ட பிறகு கடைசியாக கொஞ்சம் பட்டர் இல்லை நெய்யை சேர்த்து ஒரு கிளறி விட்டுக்கோங்க. நாக்குக்கு நல்ல டேஸ்ட்டாக அதே சமயத்தில் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான பச்சை பயிர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு லைக்கை தட்டுங்க. மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வரும் நாட்கள் இனிதே அமைய நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.